திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. மககணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நம சிவாய. அன்பர்களே, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்று நாளை ரிசல்ட் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எக்ஸைட் போல் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் திரு நரேந்திர மோடிஜி மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமராக அரியணையில் அமர்வார், அலங்கரிப்பார் என்று கருத்து கணிப்புகள் வெளிவந்து விட்டன. ஜோதிடர்கள், பல்வேறு ஜோதிடர்கள் அவர்களுடைய கருத்து கணிப்பும் அவ்வாறே இருக்கிறது. ஜோதிட ரீதியான கணிப்பு அதையெல்லாம் நாம் தனியாக ஒரு வீடியோவே வெளியிட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த பதிவில் நான் மோடிஜி அவர்களுடைய ஜாதகத்தை உங்களிடத்திலே தருகிறேன். அதாவது ஏற்கனவே தெரிஞ்ச ஜாதகம் தான், அதில் ஒரு வித்தியாசமான சில கருத்துக்கள் என்னென்னா, விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி. லக்கணத்தில் செவ்வாய் லக்கணாதிபதியும் அவர் தான், ராசிநாதனும் அவர் தான். அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று அங்கே சந்திரன் நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிட்டார். பாக்கியாதிபதி இந்த ஜாதகத்துக்கு அவர் நீசபங்க ராஜயோகத்துக்கு போயிட்டார். நீசமாக இருந்திருந்தால் இந்த ஜாதகம் இவ்வளவு பெரிய வலிமையுள்ள ஜாதகம் என்று சொல்ல முடியாது, அவர் இவ்வளோ உயரத்தை எட்டியிருக்க முடியாது. ஆனால் நீசபங்க ராஜயோகத்துக்கு செவ்வாயினால் ஆட்சி பெற்றதுனால அந்த யோகம் கிடைத்து விட்டது. வியாழன் அங்கே 4வது இடத்துல மிகச் சிறப்பாக இருக்கிறார். வக்ரம் பெற்று காணப்படுகிறார். ராகு 5ல் இருக்கிறார். இந்த வியாழன் அங்கே சுக்கிரனையும் சனியையும் சிம்மத்தில் உள்ள அந்த அவர்களை 2 பேரையும் பார்வையிடுகிறார், 7ஆம் பார்வையாக. 11ல் புதன் உச்சமாக இருக்கிறார். சூரியன் அங்கே இருக்கிறார். கேதுவும் இருப்பதை காண முடிகிறது. இப்போ இந்த ஜாதகத்தில் யுரேனஸ் 8வது ஸ்தானத்தில், புளூட்டோ 9வது ஸ்தானத்தில், நெப்டியூன் 11வது ஸ்தானத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இதை நாம் நம்ம சித்தர்கள் கண்டறிந்தவர்கள் தான். இதற்கும் பல கோடி மைல் தூரத்தில் இருக்கிற நட்சத்திர மண்டலங்களெல்லாம் ஆய்வு செய்து 27 நட்சத்திரங்களை கண்டுபிடித்து அதற்கு பெயரெல்லாம் வைத்து ஜோதிட சாஸ்திரத்தை தந்தவர்களுக்கு இந்த சூரிய மண்டலத்திலே இருக்கின்ற இந்த கிரகங்களை கண்டறிய முடியாமலாம் இருக்கும். ஆனால் அவர்கள் கண்டறிந்து விட்டு அதை பற்றி அதிகமாக சொல்லவில்லை. ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஏடுகள் அதிகமாக வெளியே வரவில்லை. இதுதான் உண்மை. இந்த கிரகங்களை வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பொதுவாக நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த கிரகங்கள் மாயா கிரகங்கள் என்று சொல்லப்பட்டு இந்த கிரகங்களை பற்றி ரொம்ப வெளியே சொல்லாமல் விட்டுட்டாங்க. நம்முடைய வேத ஜோதிடத்தில் இந்த 3 கிரகங்களையுமே அவங்க கண்டுபிடித்திருக்கிறார்கள். புளூட்டோவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கிரகங்கள் மாயா கிரகங்கள். இந்த கிரகங்கள் பொதுவாக இந்த இயற்கை சீற்றங்கள் ஏன் ஏற்படுகிறது, அதுக்கெலாம் நம்ம சில ஜோதிட ரீதியான இந்த நவக்கிரகங்களை வச்சு காரணம் சொன்னால் கூட அதற்கு அப்பாற்பட்டு சில செயல்கள் நடக்கும். பார்த்துக்கிடுங்க, இயற்கை அதிகமான மழை பொழிவு சமயத்தில் மழையே இல்லாமல் வறண்டு போகிறது, இப்படி இயற்கையினுடைய ரகசியங்களை மனிதனால் அறிய முடியாது. ஒரு மனிதனுடைய அந்த மாதிரியான நிகழ்வுகளை தீர்மானிக்கக்கூடிய உலக ரீதியான ஒரு ரகசியமிக்க கிரகங்கள். அதனால தான் மாயா கிரகங்கள் என்று நம்முடைய சித்தர்கள் இதை அழைத்திருக்கிறார்கள். அதை பற்றி லேசாக குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த அதிகமான தாக்கத்தை, அதாவது எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஏற்படுத்தும். ஆனால் அப்நார்மலாக ஒரு சிலரை புகழுக்கு ரொம்ப கொண்டு வருது, அல்லது உயர்ந்த தகுதி கொண்டு வருதுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி வாழ்க்கையில் பாருங்கள், சிலருக்கு ஜாதகம் நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஜோதிடர்கள் சில பரிகாரங்களை சொல்லி அவங்க மீண்டும் வருவாங்க. ஆனாலும் கூட இந்த ஜாதகத்துக்கு இவ்வளவு தொந்தரவு தேவையா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவங்க உள் மனசுக்கு தெரியும். அவங்க பிறகு அதற்கெல்லாம் காரணம் இந்த 3 கிரகங்கள் தான். அதேமாதிரி சில ஜாதகம் சுமாரான ஜாதகமாக இருக்கும், ரொம்ப புகழ் பெற்றவர்களாக அப்படியே அசைக்க முடியாத பலத்தில் இருப்பாங்க. நானே நிறைய ஜாதகத்தை எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 4 முறை 5 முறை முதலமைச்சரானவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா, இந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோவை கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் ஒரு நுண்ணியமான முறையில் அவங்கள வடிவமைத்து மேலே கொண்டு வந்திருக்கும். இப்போ மோடிஜி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இந்த கிரகம் இவருடைய ஜாதகத்துக்கும் ஜவஹர்லால் நேரு அவரும் 3 முறை வருஷ பிரதமராக வந்தவர். ஆமாம், இந்திரா காந்தி அம்மையார் வந்தார். ஆனால் அது பல குழப்பங்கள், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்.
சீராக வரிசையாக 5 வருஷமாக முடித்து ஒன்று போல் கொண்டு வந்து அப்படி ஏறுமுகமாக வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதே போல் இன்றைக்கி மோடி ஐயா அவர்கள் மீண்டும் அந்த சரித்திரத்தை படைத்து கொண்டிருக்கிறார். ஆமாம். அப்போ பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு ஜாதகத்துக்கும் இந்த இவருடைய ஜாதகத்துலையும் இந்த யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோவுடைய செயல்பாடுகள் ஒரு சில பொருத்தங்கள் இருக்குது. என்னென்னா யுரேனஸ் வந்து இப்போ மோடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் யுரேனஸ் வந்து மிதுனத்தில் இருக்குது, நெப்டியூன் வந்து கன்னியில் இருக்குது, புளூட்டோ வந்து கடகத்தில் இருக்குது. இப்போ இந்த 3 கிரகங்களுக்கும் வீடு கொடுத்த புதன், அதாவது யுரேனஸ் நெப்டியூன் இந்த 2 கிரகங்களும் புதனுடைய வீட்டில் இருக்குது. புதன் உச்சமாக இருக்கிறாரு. அதே போல் கடகத்தில் புளூட்டோ இருக்குது. இந்த புளூட்டோ உடைய வீடு கொடுத்த சந்திரன் நீசமாக இருந்திருந்தால் இந்த ஜாதகத்தில் புளூட்டோ எது வேண்டாத வேலை நிறைய செஞ்சு இந்த ஜாதகம் இவ்வளோ பிரபல்யம் அடைஞ்சிருக்க முடியாது, இவர் இவ்வளோ தூரம் வர முடியாது. ஆனால் நீசவங்க ராஜயோகம் பெற்றதுனால அந்த புளூட்டோவும் இந்த ஜாதகத்துக்கு அப்நார்மலான முறையில் ஏதோ ஒரு நல்லது செய்து இவ்வளவு ஒரு ஞான மார்க்கத்திலையும் பக்தி மார்க்கத்திலையும் அதே சமயத்தில் அரசியல்லையும் ஒரு பெரிய ராஜரிஷியாக இவரை கொண்டு வந்திருக்கு. அப்போ அதுமாரி யுரேனஸ் 8வது இடத்துல மறைஞ்சது ஒரு தப்பு தான். அதனால் இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவர் அதை வெளியே சொல்கிறதில்ல. அந்த சப்ஜெக்டில் நம்ம போகக்கூடாது. எல்லாம் ஒரு மகான் ரேஞ்சுக்கு போயிட்டார். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த மாதிரி ரேஞ்ச். ஆனால் அதற்கு ஒரு சின்ன காரணம், அந்த யுரேனஸ் அது 8வது இடத்துல வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்ற ஒரு வலிமையை இந்த ஜாதகருக்கு கொடுத்தாலும் கூட அது 8வது இடம் மாங்கல்ய ஸ்தானம் அல்லவா, 7, 8 திருமணத்தோடு தொடர்புடையது. அது அப்படி இருக்குது. அப்போ அதே போல் இந்த யுரேனஸ் நெப்டியூன் இப்போ வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இந்த 3 கிரகங்களும் எங்கே இருந்தாலும் சரி வக்கர கதியில் இருந்தால் அந்த கிரகங்கள் அதிகமான நல்லது செய்யும். அதே சமயத்தில் மறைவில்லாத வீடுகளில் இருக்கும்பொழுது இப்போ 2வது இடத்துல யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ வந்து வக்கர கதியில் இருந்தாச்சுன்னா ஜாதகருக்கு திடீர் செல்வங்களை திடீர்னு ஏற்படுத்துவான். அதுமாரி லாபஸ்தானத்தில் 11ல் யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ வக்கரகதியில் இருந்தாலும் அல்லது 11 கூடையவன் மிகவும் ஆட்சி உச்சத்துக்கு போய் அந்த வீட்டில் யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இருந்தாலும் ஜாதகர் செல்வந்தராக ஆவதற்கும் திடீர் செல்வங்களை உருவாக்குவதற்கும் அல்லது அதற்குரிய வழிவாய்க்கால்களை உருவாக்குவதற்கும் இந்த கிரகங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலையும் துலா ராசியிலையும் தான் இருக்கும். இந்த 3 கிரகங்களும் 2 கிரகம் வந்து துலா ராசியில் இருக்கும். இன்னொரு கிரகம் இந்த 3 கிரகங்கள் இன்னொரு கிரகம் வந்து 2 கிரகம் துலா ராசியில் இருக்கும், ஒரு கிரகம் ரிஷப ராசியில் இருக்கும். சுக்கிரனுடைய வீட்டிலே இந்த 3 கிரகங்களும் இருக்கும். ஆனால் சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் ஏதோ ஒரு வகையில் வலிமை பெறுகிறது. அந்த வீடு கொடுத்தவன் வந்து நல்லா இருக்கணும். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ராகுக்கு எது போல தான் இருக்குது. ஆமாம், அப்படி இருக்குது. இந்த கிரகங்கள் தான் சில ஜாதகத்தை வந்து ரொம்ப நம்ம இப்போ சிலர் கேட்பாங்க, இந்த ஜாதகத்தில் வந்து இப்போ அதே நாளில் மோடிஜி ஐயா பிறந்த நாளில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் ஏன் பிரதமராக வரல அப்படின்னு சில அப்படி என்ன அந்த ஜோதிடத்தை நம்பாதவர்களோ அல்லது ஜோதிடத்தை மடக்கிட்டோம் இப்படி கேட்டு அப்படின்னு சொல்கிறவங்களும் அப்படி ஒரு குதர்க்கமாக கேட்பாங்க. அவங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான ரகசியங்கள் இருக்குது. இந்த யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இன்னும் 9 துணைக்கிரகங்கள் இருக்குது. மாந்தி எப்படி துணைக்கிரகமாக இருக்குதோ அதே மாதிரி நவநாயகர்களுடைய 9 துணைக்கிரகங்கள் இருக்குது. அதில் நம்ம மாந்தியை மட்டும்தான் மாந்தி குளிகன் அப்படி அதை உரைக்கிறாங்க பேர். அப்படி பகலில் மாந்தி, நைட்டு குளியன்னு பேர் உண்டு. அந்த மாந்தி குளியன் அதில் அப்படி சிலர் மாற்றி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாந்தி குளியனுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் நம்ம ஓரளவு பார்க்குறோமே ஒழிய, ஆனால் மற்ற துணை நாயகர்களுடைய ஆராய்ச்சிக்கு நம்ம இன்னும் போகலை. அதான் ஜோதிடம் பெரிய கடல் பார்த்துக்கிடுங்க, கண்டறிய முடியாது. மேலும் சித்தர்கள் வந்து எல்லா ரகசியத்தையும் அவங்க சொல்லலை. ஏன்னா எல்லா ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டான்னா அது வந்து இந்த கலிகாலத்துக்கு அது சரி வராது என்று கூறி, மோடி ஐயா ஜாதகம் உண்மையிலேயே அற்புதமான ஜாதகம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.